Hi friends, welcome back to your channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் இப்போ பேசிக் லெவல் நீங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ அட்வான்ஸ் லெவல் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, இந்த அட்வான்ஸ் லெவலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, இன்றைக்கி கிளாஸு எம்போஸ்டாக எப்படி லோட் ஸ்டிச் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நான் ஒரு ரவுண்டில் ஒரு லென்த்தில் நான் போட்டு காட்டுறேன். நீங்கள் அதை வச்சுட்டு நான் கொடுக்குற ஷேப்பில் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். இது வந்து பைப்பிங் கொடுக்கறதுனால டைலரிங் ஷாப்பில் வந்து கிடைக்கும். இது பைப்பிங் த்ரெட்டுன்னு சொல்லுவோம். இந்த த்ரெட்டை வாங்கிக்கிங்க. இப்போ வர அட்வான்ஸ் லெவல் எல்லாமே வந்து நம்ம இந்த த்ரெட்டை வச்சு தான் நம்ம ஒர்க் பண்ணுவோம். க்ளூ எடுத்துங்க, ஷிவிங் த்ரெட்டு, சில்க் த்ரெட்டு, ட்ரிம்மர், நீடல்ஸ் இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இதை க்ளூ போட்டு ரவுண்டாக ஸ்டிக் பண்ணிக்கோங்க. நல்லா காய விடுங்க. இப்போ க்ளூ போட்டுங்க ரவுண்டாக. ஓகேங்களா? போட்டுட்டு அதை ரவுண்டாக ஸ்டிச் பண்ணிக்க ஒட்ட வச்சுட்டுங்க. ஒட்ட வச்சுட்டு அது மேலே நம்ம ஸ்டிச்சிங் கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ காய விடுங்க. காய விடலைனாக்கா அது வந்து பிஞ்சுக்கும், சைடெல்லாம் வந்துடும். ஓகேங்களா? அது ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு பைப்பிங் த்ரெட் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஷிவிங் த்ரெட் எடுத்து அதில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணலாம். நீங்கள் நல்லா காய விடணும். சரியாக காய விடலைனாக்கா கார்னரில் இருக்கிறது பாருங்கள் எத்துக்கிற மாதிரி ஆகிடும். அப்புறமா உங்களுக்கு சரியாக வராது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இதுக்கு நீங்கள் பேசிக்கில் ஜிக்ஸாக் ஸ்டிச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த ஜிக்ஸாக் ஸ்டிச்சை தான் நம்ம வந்து இதை எம்போஸ்டாக நம்ம போட போகிறோம். ஓகேங்களா? இப்போ இதுக்கு நம்ம க்ளூ போடாமலே கூட நம்ம ஸ்டிச் பண்ணலாம். பிக்னர்ஸுங்க வந்துட்டு பிக்னர்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி க்ளூ போட்டு ஒட்ட வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. இந்த டபுளாக சென்டரில் இருக்குது இல்லைங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா லைட்டாக உள்தள்ளி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அப்போது உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். இல்லைன்னா ஷேப்பு மாறிடும். எத்துடுச்சு. நான் வீடியோ கோஸ்ட்டு க்ளூ வந்து கம்மியாக தான் போட்டேன். அது ட்ரை ஆகலை, அதனால எடுத்துக்கிச்சு. நீங்கள் நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுங்கள். ஓகேங்களா? அப்போ தான் நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு ரவுண்டு ஷேப்பே மாறிச்சு பாருங்கள். ஸோ நான் இந்த ஷேப்லேயே நான் ஒர்க் பண்ணி காட்டுறேன். நீங்கள் வந்து க்ளீனாக ரவுண்ட் போட்டுங்க. ஓகேங்களா? ஸோ இது ஆனவனையும் நம்ம சில்க் த்ரெட் எடுக்கிறோம். ஓகேங்களா? இது க்ளோஸ் ஆகிட்ட பிறகு எண்ணாட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போ சில்க் த்ரெட் எடுத்து கொஞ்சம் கிராஸ் பண்ணணும். ஜாஸ்தி இல்லை, கொஞ்சம் ஒரு 60 டிகிரி அந்த சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் கிராஸ் பண்ணுங்கள். ஃபுல்லு கிராஸ் பண்ண போகாதீங்க. ஓகேங்க? நீங்கள் ஆல்ரெடி ஃப்ளாட் லோட் ஸ்டிச் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த ஃப்ளாட் லோடை தான் நம்ம எம்போஸ்டாக கொடுக்க போகிறோம். புரியுதா? ஆல்ரெடி ஃப்ளாட் லோட் ஸ்டிச் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க. அந்த ஃப்ளாட் லோடை தான் நம்ம இந்த த்ரெட்டுக்கு மேலே ஒர்க் பண்ணுறோம். பாருங்கள், செயின் லாக், அகெயின் செயின் லாக், செயின் லாக், செயின் போடுங்க, லாக் பண்ணுங்கள். இதே ப்ரொசீஜர் தான். ஓகேங்களா? கொஞ்சம் கிராஸ் பண்ணால் அந்த ஒயிட்டாக தெரிஞ்சிச்சுனாக்கா அது மேலே இன்னொரு தடவை ஒர்க் பண்ணும். ஸோ உள்ளே வந்து இன்னர் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது, வெளியில் வந்து கொஞ்சம் ரவுண்ட் பெருசாக இருக்கிறதுனால நீங்கள் ஒன்றுக்கு மேலே ஒன்று க்ளீனாக நிதானமாக போடணும். ஓகேங்களா? அப்போ தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். ஸோ நீங்கள் அதுக்கு ஈக்குவலாக போட்டிங்களாக்கா கரெக்டாக வராது. இப்போது போடுறீங்க இல்லையா, அப்படியே எடுத்துகிட்டு வரது செயின் போட்டு அப்படியே லாக்கு பின்னாடி வரணும். அப்படி போட்டுட்டு வந்தீங்களா மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, இப்போ நீங்கள் பேசிக் லெவலெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. இப்போ ப்ளவுஸ் ஒர்க்கும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டுருக்கீங்க இல்லைங்களா? ஸோ இதை வந்து இப்போ வர ஸ்டிச் எல்லாம் பேசிக்கை பேஸ் பண்ணி நம்ம வந்து அட்வான்ஸாக போட்டுட்டு இருக்கோம். ஓகே, இதில் இந்த அட்வான்ஸ் லெவல் வந்து கட் ஒர்க்கு, மிரர் ஒர்க்கு எல்லாமே அட்வான்ஸாக தான் இருக்குது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த அட்வான்ஸ் கிளாஸ்க்கோ அவுட்டோ நீங்கள் நம்ம கிளாஸும் உங்களுக்கு புரியுதுனாக்கா நீங்கள் வந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் கிளாஸோட டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுற டைமிங்ஸ் வந்து 7லேருந்து 10 வரலையும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். டைமிங்ஸு நம்மளோட கிளாஸோட டைமிங்ஸு அந்த டைமிங்ஸ் தான் இருக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நீங்கள் இது புரியுதுனாக்கா இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி
ஆளுன்னு கொடுங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அப்படியே ஆரி மெட்டீரியல்ஸ் வேணும்னாலும் காண்டாக்ட் பண்ணலாம். நம்மக்கிட்ட ரீசனபிள் ப்ரைஸில் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி க்ராஸாக இப்போ வந்து ரவுண்டு போட சொல்ல வந்து நம்மளுக்கு சரியாக வரல நிறைய பேர் சொல்லுவீங்க. இதில் என்னன்னாக்கா நம்ம ரவுண்ட் போட சொல்ல நீங்கள் பாருங்கள், உள்ளே வந்து நம்மளுக்கு வீல் ரவுண்டு வந்து சின்னதாக இருக்குது இல்லைங்களா? அப்போது நீங்கள் போட சொல்ல வந்துட்டு ஒன்றுக்கு மேலே கொஞ்சம் க்ராஸ் பண்ணி மேலே லாக் போடணும். ஓகேங்களா? திரும்ப வர சொல்ல வந்துட்டு செயின் லாக், செயின் லாக். பாருங்கள் கிராஸாக போகிறோமா? திரும்ப பாருங்கள் கொஞ்சம் மேலே போடுறேன்னா. ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக போட்டு கவர் பண்ணணும். இப்போ ஒயிட்டாக தெரிஞ்சிச்சுன்னா அது மேலே ஒர்க் பண்ணணும். இல்லை நீங்கள் இந்த டாட்டா ஓலெல்லாம் தெரியுது இல்லைங்களா? அங்கேக்கு செயின் கொடுத்து நான் கவர் பண்ணுறேன்னாக்கா சின்ன சின்ன செயினாக போட்டு நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். இதானவனையும் நீங்கள் வந்து அவுட்டர் லைன் வந்து நீங்கள் செயினும் கொடுக்கலாம், இல்லைன்னா பீட்ஸ் ஒர்க்கும் கொடுக்கலாம். நான் பால் செயின் ஒட்டச்சு காட்டுறேன். நீங்கள் அந்த பால் செயின் பதிலாக நீங்கள் வந்து சுகர் பீடு 4mm பீடு எதாச்சும் செயின் எதாச்சும் கொடுக்கலாம். நான் ஒரு சாம்பிளுக்கு இதை காட்டுறேன். ஓகேங்களா? இது தான் பண்ணணுன்ட்டு இல்லை, நீங்கள் எது வேணும் இருந்தாலும் பண்ணலாம். இப்போ சேம் நம்ம க்ளூ போட்டு நம்ம ஸ்டிச் பண்ணோம் இல்லைங்களா? இப்போ நம்ம க்ளூ இல்லாமல் எப்படி ஸ்டிச் பண்ணுறோம் பாருங்கள். இந்த ஸ்டிச் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டிச் ஆகிட்டு இருக்கோம். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிறைய ப்ளவுஸ்க்கெல்லாம் நம்ம வந்து எம்போஸ்டாக ஒர்க் பண்ணோன்னாக்கா இந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணுவோம் ப்ளவுஸ்க்கு. இப்போ எடுத்து கீழே ஒரு சின்னதாக செயின் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து செயின் லாக், செயின் லாக், அகெயின் செயின். அந்த கார்னரில் நல்லா செயின் போடணும், அந்த த்ரெட்டு தெரியாத மாதிரி போடணும். ஓகேங்களா? ஸோ செயின் ரொம்ப டைட்டாக இழுத்துடக்கூடாது. நம்ம எம்போஸ்டாக ஒர்க் பண்ண சொல்லும். கீழே பைப்பிங் த்ரெட் போட்டிருக்கோம் இல்லைங்களா? அதை வந்து ரொம்ப ஜோராக இழுக்காதீங்க, நிதானமாக போட்டால் தான் அது நீட் ஃபினிஷிங்காக தெரியும். ஓகேங்களா? நம்ம வந்து நிறைய ப்ளவுஸ்க்கு பிக்காக்கு இந்த மாதிரி எம்போஸ்டாக ஒர்க் பண்ணுவோம். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதுக்கு மேலே எல்லாமே இந்த மாதிரி எம்போஸ்டாக 3Dயாக எப்படி ஒர்க் பண்ணுறது தான் நம்ம கிளாஸில் வரும். நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்ட்டு விருப்பப்பட்டீங்களாக்கா மேலே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லைனாக்கா கால் பண்ணுங்கள். கால் பண்ணுறதா இருந்தால் ஈவினிங் 7 o'clock மேலே கால் பண்ணுங்கள். ஓகேங்களா? அப்படியே நீங்கள் பீட்ஸோ கொடுக்கலாம், இல்லைனா சுகர் பீட்ஸோ கொடுக்கலாம். நீங்கள் எந்த மாதிரி விருப்பப்படுறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஆனால் நான் கொடுக்குற ஹோம்ஒர்க்கு கம்பல்சரியாக ஒர்க் பண்ணுங்கள். நீங்கள் ஒர்க் பண்ணால் தான் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் உங்களுக்கு நல்லா கிடைக்கும், ஸ்பீடும் உங்களுக்கு பிக்கப் ஆகிடும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நான் உங்களுக்கு ஒரு 5 ஷேப் கொடுக்குறேன். 5 ஷேப்பை நீங்கள் வந்து கொஞ்சம் பெருசாக போட்டுட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். அந்த 5 ஷேப்பு இந்த கிளாஸில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாக்கா கமெண்ட்ஸில் கேளுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கிளாஸில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோவும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்ட்டு விருப்பப்பட்டீங்களா மேலே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் கிளாஸ் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.